வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது போன வீடியோ என்ன பார்த்தோம்னா, த சீக்ரெட் ரகசியம் புத்தகத்தோட 11ஆம் பாகம் பார்த்துருந்தோம். இப்போ 12வது பாகம் பார்க்க போகிறோம். இந்த சீக்ரெட்டோட புத்தகத்தில் நீங்கள் எவ்வளோ பாகம் பார்த்ததில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதோட இந்த புத்தகம், அதாவது இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாகம் 12ல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து இந்த சாப்டர் பார்த்துட்டு வாங்க, அதாவது இந்த புக்கோட சாப்டர்ஸை பார்த்துட்டு வாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே வீடியோக்குள்ளே பேசுகிற மாதிரி நான் ஆத்ரா மாதிரி உங்ககிட்ட பேசுவேன். அதேமாதிரி எப்பயும் நான் ஆத்ரா மாதிரி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். இப்போ நான் ஆத்ரா மாற போகிறேன் ஒரு செகண்டில். எண்ணங்களால் தான் நீங்கள் உயிர் வாழ்கிறீங்க. இதை சொல்லும் போது நீங்கள் நம்புறீங்களா? நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் எண்ணங்களால் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். இது நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியும் காட்டியிருக்காங்க. இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவான ஒரு உண்மையான விஷயம். இது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு மருந்து மூலிமா சரியாகுவாங்க. எந்த நோயாக இருந்தாலும் அது என்ன மருந்துனா எண்ணங்கள் மூலியமாக தான். ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் இதுமாரி உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சாவே கிட்ட வருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நாளைக்கு சாவ போகிறாரு. அவர் இதுமாரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மருந்து வாங்க வராரு. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் சாவ போகிறான்னு. இது ஒரு டெஸ்ட்டு மூலிமா க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மாத்திரை. அதாவது பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி அந்த மாத்திரை, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா சும்மா சக்கரை சாக்லேட், ஓகேங்களா? சக்கரை நம்ம ஸ்வீட் வாங்குகிறோம், இதுமாரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்களா, அதுமாரி ஒரு விஷயம். இதை அவர் கொடுக்குறாங்க. அவரும் இதை வாங்கி போட்டுக்கிறாரு. இதை சொல்கிறாங்க, இதனால் நீங்கள் உயிர் பழைப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவரும் நம்புகிறாரு. அதேமாரி அவரும் உயிர் பழைக்கிறாரு, கொஞ்ச நாள் வாழ்கிறாரு, ஓகேங்களா? இது எப்படி சாத்தியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜுரம் அடிக்கும் போது கூட ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, சரியாயிடும். இது ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, நம்மளுக்கு ஊசி போட்டால் சரியாயிடும், இல்லை நம்மளுக்கு மாத்திரை கொடுத்தா சரியாயிடும். ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அங்கே தான் டாக்டர் நல்லா படித்தவங்க இருப்பாங்க, நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க இதுமாதிரி சொல்லும் போது நம்ம அதை கேட்டு நடக்கும்போது பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணங்களால் தான் நம்ம கரெக்டாக உடம்பு சரியாகுது, ஓகேங்களா? அந்த மாத்திரைனாலையும் மருந்துனாலையும் இல்லை. அதே சாப்பிட்ற நிலையில் வேறு வழியில் அவங்க மருந்து கொடுத்து ஆகணும் தான், அந்த மருந்து கொடுத்து தான் ஆகணும், ஓகேங்களா? இந்தமாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிச்ச விஷயங்கள். இது ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க கிட்டலாம் இதுமாதிரி பயன்படுத்தக்கூடாது. அங்கே உண்மையான மருந்து தான் கொடுக்கணும், ஓகேங்களா? நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது தனியாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இது உங்ககிட்ட பகிர்ந்தும் நினச்சேன், அதாவது பகிர்ந்துக்கிட்டேன். அதனால் எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடல்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு நாடி நேரமும் எண்ணங்கள் மூலயமா தான் நடைபெறுது. அதனால் உங்கள் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வச்சு எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க. எண்ணங்களை கட்டுப்படுத்துறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். ஈர்ப்பு விதியை கரெக்டாக பயன்படுங்க. அதாவது கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த மாதிரி ஈர்ப்பு விதி ஒன்று இருக்குது. அந்த விதியை கரெக்டாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம். இப்போ நம்ம நோய்கள் பற்றி பார்க்கலாம். எதுக்கு நம்ம நோய்கள் பற்றி பார்க்கலாம்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேறு ஏதோ மருந்து மாத்திரை கொடுக்கறது பதிலாக, நார்மலான மருந்து மாத்திரை கொடுக்கறது பதிலாக பார்த்தீங்கன்னா அவங்க நோய்கள்லாம் குணமாகுது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதேமாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எண்ணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதாவது நாம் இதை அடையவும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அந்த விஷயத்தை ஈஸியாகவே அடைஞ்சிடலாம். அதனால் உங்கள் எண்ணங்களை கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் எண்ணங்கள் கரெக்டாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடையக்கூடிய விஷயம் சீக்கிரமாகவே நீங்கள் அடைஞ்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக நல்லா தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் நிறைய இயற்கை சம்மந்தப்பட்டது இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் மனைவியாக இருக்கட்டும், இல்லை நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மலைகளாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய சந்தோஷம் ஊட்டக்கூடிய விஷயங்களை நீங்கள் திருப்பி பாருங்கள், திருப்பி கேளுங்க, இல்லை திருப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சந்தோஷம் இல்லாத விஷயங்களை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுத்தோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மூலிமா உங்கள் மனசு லேசாகும், உங்கள்கிட்ட இருக்க நோய்கள்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம். இதுவும் ஒரு வகையான ஈர்ப்பு விதை தான். இந்த நோய்கள்லாம் எப்படி வருது? ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்குது இந்த நாட்டில். அதுக்கேற்ற மாதிரி ஆயிரக்கணக்கான மருந்துகளும் இருக்குது இந்த நாட்டில். இதெல்லாம் எதுக்காக உருவாகுது? எப்படி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நோய்கள், ஒவ்வொரு மருந்துகள் க்ரியேட் ஆகுது? இதெல்லாம் நீங்கள் என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அது எதனால? மன அழுத்தம்னால தான். இதுக்கெல்லாம் ஒரே காரணம், ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு காரணம் மன அழுத்தம். நம்ம மன அழுத்தத்தினால நம்ம ரொம்ப வீக்காக வரோம். நம்ம இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறையுது. நம்ம மன அழுத்தத்தினால
நம்மளோட வாழ்க்கை சங்கிலியில் பாதிக்கப்படுது. நம்ம உடலில் இருக்க பாஸ் ஆகிட்டு இருக்க ரத்த சங்கிலியில் பாதிப்பு ஏற்படுது. அது தெறிக்கப்படுது. ஒரு பூட்டை உடைக்கப்படுற மாதிரி அது தெறிக்கப்படுது. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப் நடந்துகிட்ருக்க லைஃப்பில் ஒரு சங்கிலி பிரேக் ஆகுது. அதனால நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான நோய் வருது. மனநோய் தான் முக்கியமான ஒரு நோய். அடுத்தவங்ககிட்ட ஆஷா பேசுறதோ இல்லை அடுத்தவங்ககிட்ட ஆஷா பேசுகிறதோ எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோங்க. மற்றவங்ககிட்ட நீங்கள் வந்து ரொம்ப கோபமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றது நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. குரங்குகளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், மானுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதுக்கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆடுகளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுமாரி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தெரிஞ்சிருக்கும். அப்போ மனுஷங்களாக இருக்கும்போது மனுஷங்களுக்கு அப்போ எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டாக போட்டியில் இருக்க மனுஷங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும். அவங்ககிட்ட எப்படி பேசணும், அவங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் கோபத்தோட வெறுப்பையும் காட்டாதீங்க. அது உங்களுக்கு தான் தீங்கு விளைவிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது நம்ம உடம்புன்ற ஒரு கோயிலில் எதனால் வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரி அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தைங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். மாத்திரை மருந்து இல்லாமல் கண்டிப்பாக முடியும். அதான் உண்மையான ஒரு பதில். உங்களோட நோய்களை நீங்கள் வந்து குணப்படுத்த முடியும். அதாவது உங்கள் சின்னங்கள் உங்களோட எண்ணங்கள் மூலிமா உங்கள் நோய்களை நீங்கள் குணப்படுத்த முடியும். உங்களோட ஈர்ப்பு திசை மூலிமா உங்களால் குணப்படுத்த முடியும். இந்த ரகசியம் தெரிஞ்சால் போதும் நீங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் ஹெல்த்தாக வச்சுக்கலாம். நீங்கள் பணக்காரலாக இருக்கலாம், நல்ல ஃபேமிலி மெயின்டைன் பண்ணலாம், நல்ல பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணலாம், குழந்தைங்களை நல்லா வளர்க்கலாம், எல்லா விஷயத்தையும் இதை பண்ணலாம், நல்லா படிக்க கூட செய்யலாம். எல்லா விஷயத்துக்கும் இந்த ஈர்ப்பு விதை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்றத யோசிங்க. அடுத்தவங்க உங்களுக்கு கொடுக்குறத விடுங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதை கரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்றத எதிர்பாருங்க. நான் இன்னொரு சம்பவமும் உங்களுக்கு நினைவுக்கு ஒரு ஆசைப்படுறேன். நான் ஒரு பெண், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் புற்றுநோய் வாய்ப்பட்டுச்சு. அப்படி வரும்போது நவம்பர் 23 எனக்கு வந்து புற்றுநோய் வந்துச்சு. என்னை வந்து காப்பாற்றவே முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கேற்ற பணமோ அதுக்கிட்ட இதுவோ அப்போ என்கிட்ட இல்லை. அப்போ என்கிட்ட இல்லாதப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ரகசியத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த ரகசியத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லது நினச்சிது. அதாவது என்ன நடந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் புற்றுநோய் பாதிக்கப்படாத ஒரு மனுஷியாக நினச்சிக்கிட்டேன். நான் புற்றுநோய் பாதிக்கப்பட வேலை அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நினச்சேன். புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டேன். நான் இப்போ வந்து சரியாயிட்டேன், நன்றின்னு சொல்லிக்கிட்டேன். டெய்லியும் எனக்கிட்டே நான் நன்றி சொல்லிக்கிட்டேன், இந்த உலகத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன், நம்ம கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டேன். ஏன்னா இந்த புற்றுநோயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு எனக்கும் மற்றவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். நிறைய காமெடி திரைப்படங்கள், அதாவது நகைச்சுவையாக இருக்கிற திரைப்படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். நான் எப்பயும் இருக்கிறத விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதேமாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிட்டேன். அதேமாரி என்னோடய புற்றுநோய் இதுவும் முடிவடைஞ்சது காலம். அதாவது எப்போ நான் இறந்துருவேன், என்னால் இருக்கவே உலகத்தில் வாழவே முடியாது அப்படி சொன்னாங்களோ அந்த டைமை நான் தாண்டிட்டேன். அதாவது அந்த டெட்லைனை தாண்டிட்டேன். அதாவது 3 வருஷம் கழித்து நான் திருப்பி அதே ஹாஸ்பிட்டலில் போகிறப்ப அவங்களே ஆச்சரியமாக பார்த்தாங்க, உங்களுக்கு புற்றுநோய் முழுவதுமாக போயிடுச்சு அப்படின்றத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதை கேட்டு எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கணவருக்கும் எங்கள் குழந்தைக்கும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்த எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் கதிர்வீச்சு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா குணமாயிட்டேன். இது எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதேமாரி நான் அந்த சீக்கிரட்டை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருந்தேன். நம்ம ஒரு சங்கிலியால் தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நோய்கள் நம்ம உடம்பை தாக்கும் போதோ இல்லை நம்ம கையில் அடிபட்டும் போதோ அது தானாக சரியாயிடுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்க இம்யூனிட்டி பவர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டதோட போராடி அது நல்லதாக ஜெயிச்சு நம்மளுக்கு சக்தியை கொடுக்குது. அதேமாரி தான் நம்ம ரியல் லைஃப்லேயும் நம்மளுக்கு என்ன பல நோய்கள், அதாவது மனநோய்கள் வந்தாலும் அதை நம்ம தான் போக்கி ஆகணும். அதை போக்கினா தான் மற்ற நோய்கள் நம்மளை அண்டாது. அதனால் நோய்கள்லேருந்து பாதுகாத்து உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இந்த விதியை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உடம்பு நல்லா இருக்கவங்கிட்ட இந்த நோய்கள்லாம் ரொம்ப நாள் தங்காது, சீக்கிரமாக செத்துரும். உடம்பு வந்து தங்கவே முடியாது, அந்த உடலில் வந்து தங்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது உடலில் தங்கவே முடியாது. உங்களோட மன எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலும் அதை உடம்புல தாக்கு பிடிக்கவே முடியாது. அதேமாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதேமாதிரி அந்த நோய்கள் வந்து உங்களை விட்டு போய்டும் ஓகேங்களா. நீங்கள் ஹெல்த்தாக இருந்தால் ஒண்டி தான் உங்கள் மன நோக்கமும் கரெக்டாக இருக்கணும். உங்கள் மன நோக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து வச்சுட்டே இருக்கணும். உங்கள் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்தி மூலயமா உங்களுக்கு எந்த நோயுமே வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வந்து செல்ஸ் ஒரு நாளைக்கு இறக்குது, செல்ஸ் ஒரு நாளைக்கு உருவாகுது. அதேமாரி தான் நம்ம ரியல் லைஃப்லேயும் ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் வரும், ஆயிரக்கணக்கான சந்தோஷங்கள் வரும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் சிறந்த ஒரு வழி. நீங்கள் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா
நீங்கள் வந்து அந்த நோயை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுறதுனாலையோ இல்லை அந்த நோயை பற்றி நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டதுனாலையோ அந்த நோய் வந்து குணமாயிடும்னு நினைக்கிறீங்களா? தப்பு. அதுதான் தப்பு. நோயை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுறதுனாலையோ அந்த நோயை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டதுனாலையோ நோய் இன்னும் அந்த நோயோட அணுக்கள் நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்க. உங்களோட இம்யூனிட்டி பவர் அணுக்கள் நீங்களே சாவடிக்கிறீங்க. அதனால் உங்கள் இம்யூனிட்டி பவர் அணுக்களை நீங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு நீங்கள் உணவும் என்ன பண்ணணும்னா உங்கள் இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் நல்லதாகவே யோசிக்கணும். அதாவது நான் நல்லா இருக்கேன், நான் குணமாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த பிரச்சனை வந்து என் உடம்புலேருந்து குணமாகி போயிடுச்சு அப்படின்றது எப்பவுமே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அடுத்ததாக சொல்கிறது விஷயம்னா நல்லா கவனிங்க. ஏன்னா பார்த்தோன்னா இப்போ ஒரு ஆராய்ச்சி நடக்க போகுது. அதாவது ரெண்டு ட்வின்ஸ் ஒரே அம்மா வயிற்றில் பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்கும் ஒரே நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நோயை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து நன்றி கூர்வமாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் அந்த நோயை நம்ம எதனால் வந்தது, நம்ம எங்கே அது தப்பு போனோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தப்பு பண்ணதை ரியலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த நோயை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறனாலையோ உங்களுக்கு வந்து நோய் குணமாகாது. அதனால் நான் வந்து நோய் பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அதுவும் தவறான விஷயம்தான். அதை உங்கள் டாக்டர்கிட்ட விட்டுருங்க. உங்கள் டாக்டர் அதை பார்த்துக்கிட்டோம், உங்களை சீக்கிரமாக குணமாக்கிடுவார் உங்கள் டாக்டர். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நடந்ததை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் டாக்டர் அதை பார்த்த நீங்கள் வந்து டாக்டர் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் வந்து நன்றிபூர்வமாக நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ஆத்தர் மாதிரி பேசிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடே வரும். இன்னொரு அற்புதமான அட்டகாசமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.